இந்த ஆம்பளைங்களுக்கு பேசவே தெரியாதுங்க. அவர் பாட்டு புலம்பிட்டு போறாரு. ஆம்பளைங்களுக்கு பேசவே தெரியாதுங்க. அதுவும் சண்டை வரட்டும். இப்போ அவள் ஆரம்பிச்சிருக்கவே மாட்டா. இப்போ என்ன சொல்கிற நீ, கடைசியாக என்ன சொல்கிற நீன்னு கேட்பான். அவனுக்கு பார்த்தீங்களா, அப்போ அவனுக்கு பேச தானே தெரியல. ஏன்னா அவள் ஆரம்பிக்கவே மாட்டா. ஆரம்பிக்க போறான்னு தெரிஞ்சாலே இவன் சொல்லிடுவான், கடைசியாக இப்போ என்ன சொல்கிற அப்படின்னுவான். அப்போ ஆம்பளைங்களுக்கு பேச தெரியல தானே. ஏன்னா அவனுக்கு சண்டை போடவே தெரியாது. ஆனால் அங்கே அப்படியா, பொறப்புல இருந்தே ஜீனு ஜீனு அப்படி. அப்படின்னா எங்கள் அப்பாவுக்கு பேச தெரிஞ்சா எங்கள் அப்பா ஏன் ஈசி சேரில் படுத்துட்டு உக்காண்டிருக்க போகிறாரு, எங்கள் அம்மா ஏன் இன்னும் அதிகாரம் பண்ணிகிட்டு இருக்க போகிறாங்க. அதனால நானும் அப்படி தானே இருப்பேன். அப்புறம் வராததை வர சொன்னால் எப்படி வரும், எப்படி வரும்? அங்கே ஜீனு அவங்க அம்மா அப்படியே வந்து அப்படியே அவங்களுக்கு வருது, எங்களுக்கு அப்படியா? எங்கள் அப்பா எப்படி இருக்கிறாரோ அப்படி தானே நாங்கள் இருக்க முடியும். இதில் வரல வரல சொன்னால் எப்படி வரும், எப்படி வரும்? ஜீன்லேயே இல்லை, எப்படி வரும்? அப்போ ஆம்பளைங்க எவ்வளோ பாவம். இப்போ எல்லாம் சொல்லவே வேண்டாம். இந்த லேடிஸு இதுதான் பெருசாக இருக்குது. இப்போ என் மனைவி ஆஃபீஸ் போகிறாங்க. நான் இப்போ எங்கள் ஆஃபீஸில் யாருன்னா கேட்டாங்கன்னா டூர் போடுறோம் அப்படி கேட்டாங்கன்னா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா சரிப்பா வீட்டில் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனால் அவர்காலே அவள் என்ன தெரியுமா சொல்லுவா, என் பேரை சேர்த்துக்கோங்க நான் பேசிக்கிறேன் அவர்கிட்டன்னு சொல்லுவா. அப்போ யார் இது இருக்குது, அவளோட இது தானே இருக்குது. கடைசியில் பார்த்தா என் தலைமையிலே எல்லாம் வந்து விழுகுது. என்னால் தான்னு நான் தான் அவ்வளோ அவளுக்கு கொடுமை பண்ணுறேன்னா இது யார் சொல்கிறது? நான் சொல்ல வேண்டியதெல்லாம் அவள் சொன்னால் நான் என்னத்தை தான் சொல்கிறது? இப்படிலாம் புலம்புறாரு. அவரோட புலம்பல் போய்கிட்டே இருக்கு. என் மாமனார் முதல்ல தீபாவளிக்கு போகிறப்ப என்னை கட்டி அடித்து ஆனந்த கண்ணீர் விட்டார். அன்னைக்கு பாவம் மனுஷன்னு நினச்சேன். ஆனால் அவர் ஆனந்த கண்ணீர் விடலை, ஆம்பளை கண்ணீர் விட்டுருக்காரு. நான் தான் மாட்டிகிட்டு இருந்தேன், இப்போ நீயும் வந்துட்டப்பா அப்படின்ற மாதிரி, ஏதோ அடிமை சிக்கிச்சுன்ற மாதிரி அப்படி ஒரு கண்ணீர் விட்டார் அவர். அந்த மாதிரி எவனா ஒருத்தர் சொல்லியிருக்கானா, எவனா போய் மாமனாருக்கும் மருமகனுக்கும் சண்டையானா அதோட கொஞ்சம் பேசாமல் இருப்போம், அவ்வளோதான் தூரம் இருப்போம். ஆனால் எப்பயுமே சண்டை போட்டுருப்போமா? போட்டுட்ருக்க மாட்டோம். ஆனால் இவங்க அப்படியா, மாமியார்கிட்ட எந்த நேரமும் சண்டை. இப்படி இருந்தால் எப்படி சார், எப்படி? அப்புறம் என்னைக்காவது நம்ம அவங்க தங்கச்சியை பிடிக்கலன்னு சொல்லியிருக்கோமா? மச்சின்ச்சி வந்தால் எவ்வளோ கவனிக்கிறோம். ஆனால் அவங்களுக்கு நம்ம தங்கச்சியை பிடிக்குதா? உன் தங்கச்சியை பிடிக்கல எடுக்கனே சொல்கிறேன் நேரடியாக. நான் சொல்லியிருக்கேனா அந்த மாதிரி? எவ்வளோ பார்க்குறோம் உன் தங்கச்சிக்கு, அந்த மாதிரி அவள் பார்க்குறாளா?